எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் கூட்டணி அமைத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க. விஜயோட கட்சிக்கு ஒரு 15-20% வாக்குகள் கிடைக்கும். அப்போ இது வெற்றி, அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வெற்றியை கொடுக்குமா? விஜயோட தலைமையின் கீழே அதிமுக வருமா? எடப்பாடி பழனிசாமி வருவாரா? லஞ்சம் ஊழலால் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த கட்சிகளாம் ஒதுக்கிட்டு தனி ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிரகடனத்தை உருவாக்கிட்டு தான் அவர் கட்சியே தொடங்க. தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அவர் மீது இருந்த நம்பிக்கை பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கினவர் கூட்டணி அமைத்தார் அப்படின்னா முதல்ல மக்களுக்கு அவர் மீதான நம்பிக்கை உடைஞ்சிரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த 2-3 நாட்களாக ரொம்ப பரபரப்பாக பேசக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், இன்னொன்று பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவும் தாவேகாவும் கைகோர்க்க போகிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் கூட்டணி அமைத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இதன் மூலமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நடிகர் விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா பயங்கர உற்சாகமாக இதை பகிர்ந்துக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்களும் இந்த தகவலை பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. என்ன காரணம்? இந்த 2 கட்சிகளும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்னு அந்த தகவல் பரவுனதுக்கான அடிப்படை காரணம்னா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த கூட்டணி அமைந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடிகர் விஜய்க்கும் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு பரவுன தகவல் எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பனையூரில் இருக்கிற நடிகர் விஜயோட இல்லத்தில் அவரை சந்தித்து பேசினார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் பணியாற்ற போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அவர் சந்தித்து பேசினார். அப்போ நடிகர் விஜய் ஒரு பெரிய ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அவருக்கான வாக்குகள் ரசிகர்கள் எவ்வளோ இருந்தாலும் அது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா, நடிகர் விஜயோட கட்சிக்கு ஒரு 15-20% வாக்குகள் கிடைக்கும். அப்போ இது வெற்றி, அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வெற்றியை கொடுக்குமா, போதுமான எம்எல்ஏக்களை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவர் வேறு ஏதாவது கட்சிகளை கூட்டணி வச்சாதான் வெற்றி பெற முடியும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் பிரசாந்த் கிஷோர் விஜய்கிட்ட சொன்னதாகவும், சரி அப்போ எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சா சரியாக இருக்கும் அப்படின்னா அது திமுக கண்டிப்பாக கூட்டணிக்கு இது பண்ண மாட்டாங்க, விஜய் சேர்த்துக்கிற மாட்டாங்க. அப்போ அதிமுக தான் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஆட்சியை கைப்பற்றுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கூட்டணி அமைத்தால் இந்த வெற்றி சாத்தியப்படும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதாகவும் ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது, ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா நடிகர் விஜய் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைமையில் கூட்டணி அமைப்போம் அப்படின்னா, அப்போ தாவேகா அதாவது விஜயோட தலைமையின் கீழே அதிமுக வருமா, எடப்பாடி பழனிசாமி வருவாரா? ஏன்னா அவர் ஏற்கனவே 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் விஜயோட கீழே பணியாற்றுறதுக்கு தயாராக இல்லை, இணைந்து பணியாற்றுறதுக்கு அதாவது இது பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது, சந்தேகம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, தாவேகா தலைமையில் கூட்டணி அப்படின்னாலே
தேர்தலில் வெற்றி பெற்றால் தாவேகா தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் ஆகுவார் இல்லையா? அப்போ அவர் முதலமைச்சராக விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக வாங்கிடுவாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான். ஒருவேளை வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னா நடிகர் விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தனித்து தான் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில், அதாவது ஒரு தனி கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பார். அப்படிங்கிற போது இந்த கூட்டணிக்கான சாத்தியங்கிறது மிக 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 குறைவு. இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நடிகர் விஜய்க்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்ததா சொல்கிறாங்க. அதாவது வந்து அவர் வந்து ஒரு போட்டியிட்டார், தனித்து போட்டியிட்டார் அப்படின்னா ஒரு 15-20% வாக்குகளை வந்து விஜய் கட்சி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற இது இருக்குது. அப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க, அதாவது குறிப்பாக சசிகலா, தினகரன் இந்த மாதிரி நபர்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதாவுக்கு அடுத்த ஒரு இடத்துல இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை எல்லாம் ஓரம் கட்டிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இப்போ வந்து கட்சியை வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காரு. இப்படி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு எடப்பாடி பழனிசாமி, அதாவது அவரோட கட்சியில் மிகவும் ஆளுமை பொருந்திய ஒரு நபராக தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து விஜயோட கூட்டணி சேர்ந்து அவரோட தலைமைகளை இயங்குறதுங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயந்தான். அதனால ஆரம்பத்திலேயே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுக கூட விஜய்க்காக வந்து தூது போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து பிரசாந்த் கிஷோருக்கும் அதிமுகவுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்தபோது பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதிமுகவோட போயிட்டு கூட்டணி அமைக்கிறதுக்கு விஜய் வந்து இது தூண்டி விடுவார், அவருக்கு வந்து ஆலோசனை சொல்லுவார் அப்படிங்கிறது அது ஏற்புடையதாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து விஜய் வந்து இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான் திராவிட கட்சிகள், இந்த இதை ஒதுக்கிட்டு இப்போ இருக்கிற இந்த லஞ்சம் ஊழலால் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த கட்சிகளாம் ஒதுக்கிட்டு தனி ஒரு சாம்ராஜ்யத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிரகடனத்தை உருவாக்கிட்டு தான் அவர் வந்து கட்சியே தொடங்குறார். இப்போ வந்து அவர் போய்ட்டு அதிமுகவில் போயிட்டு சேர்ந்தார், கூட்டணியில் சேர்றாரு அப்படின்னா அது பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும் திமுகவும் அதிமுகவும் எப்படியான கட்சிகள், அவங்க அதிகார நிலை என்ன, அவங்களோட பணபலம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். இந்த பணபலத்துக்கான அடிப்படை காரணங்கள் என்ன, உங்கள் அதிகாரத்தை இப்போ இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான அடிப்படை காரணங்கிறது இங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமானியனுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம்னு சொல்கிற நடிகர் விஜய் வந்து அதிமுக கூட்டணியிலையோ இல்லை ஒருவேளை திமுக கூட்டணிக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. சரி, ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைச்சாங்கன்னா இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு முன்கதையை சொல்லணும். இதே மாதிரி இந்த திமுகவையும் அதிமுகவையும் ஒழிப்போம், குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்போம்னு தான் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் உருவானுச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா மதிமுக, அதற்கு முன்னாடி அதிமுகவும் எம்ஜிஆரால் அப்படி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான். அதாவது திமுகவை வீழ்த்துவோம், கருணாநிதியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிமுக தோன்றுச்சு, அதே மாதிரி அதே முழக்கங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து தேமுதிக, நடிகர் விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக, அதுவும் வந்து திமுகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிறது தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திராவிடம், திமுக, அதிமுக இது சம்மந்தமான இதை வந்து வீழ்த்தணும், வீழ்த்திட்டு தான் வந்து ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும், அதாவது புதிய இந்தியாங்கிற மாதிரி புதிய தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரும்பாலும் சொல்லக்கூடிய அந்த புது கட்சிகள், புதுசாக கட்சி தொடங்குற எல்லாரோட ஒரு முழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கிற அப்படி தான் என்ன பண்ணார் நடிகர் விஜயகாந்தும் கட்சி தொடங்கினார். கட்சி தொடங்கின உடனே அவருக்கு ஏற்கனவே மக்கள் மீதான ஒரு பாசம்னால அவருக்கு நல்ல வாக்கு வங்கி கிடைச்சது.
அதுக்கப்புறம் அடுத்த தனித்தே போட்டிக்கிட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தல்லையும் அவருக்கான வாக்கு வங்கி உயர்ந்துக்கிட்டே வருது. ஆமா, அவர் பண்ண ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது தான். அது வந்து ஒரு சாதகம்னு சொல்லலாம், பாதகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 38, 39 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெறாங்க. தேமுதிக சார்புல வந்து வெற்றி பெறாங்க. ஆனா, அதே நேரத்தில வந்து இவரு விஜயகாந்தும் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெறுறாரு. ஆனா, அந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அவர் மீது இருந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, உடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிய தொடங்குனவரு, கடைசியில அதிமுககிட்டயே போயிட்டு இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு. அவரு எந்த உச்சத்துக்கு போனாரோ, அதுலருந்து தான் அவரோட சரிவும் தொடங்குச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. மக்களுக்கு அவர் மீதான நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 10 தேமுதிக எம்எல்ஏக்கள் அதிமுக பொதுச் செயலாளர், அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை போயிட்டு சந்திக்கிறாங்க. அதாவது தொகுதி நலனுக்காக வந்து இது முதலமைச்சர் சந்திச்சோம் அப்படின்னு ஒரு பேட்டியெல்லாம் குடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி 2 பேரும் பரஸ்பரம் சண்டை போட்டுக்கிருவாங்களே ஒழிய, தங்களுக்கு இடையில 3வது ஒரு நபர் வந்து முளைச்சு வர்றத, வளர்ச்சி அடைகிறத விரும்ப மாட்டாங்க. அது வந்து வைகோவிலருந்து நம்ம பார்த்துருக்கோம். வைகோவிலருந்து நெறைய பேர வந்து தொடர்ச்சியா அதுக்கப்புறம் கட்சி தொடங்குனவர்கள் நெறைய பேர பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல, உண்மைய சொல்ல போனோம்னா பார்த்தீங்கன்னா, தேமுதிக வந்து திமுகவை வீழ்த்தணும். அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை வந்து இடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது திமுக தான். அதனால் அந்த கட்சி ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தோடு தான் விஜயகாந்த் வந்தார் அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. விஜயகாந்தும் அதை சொன்னார். என்ன சொன்னார்னா வந்து திமுகவை இந்த மண்ணிலேருந்து ஒழிக்கணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் நான் கட்சி தொடங்குறேன். இவங்கெல்லாம் சரியாக இருந்தாங்கன்னா நான் எதுக்கு கட்சி தொடங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனா அந்த தேமுதிகவை அழிக்கிறதுக்கான வேலையை தொடங்குனது பார்த்தீங்கன்னா, அதிமுக தான். அதாவது கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. ஒரு கணிசமான சீட்டுகள் ஒரு தொகுதிகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதில் ஒரு கணிசமான தொகுதிகளில் வந்து தேமுதிக வெற்றி பெறுது. விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு போகிறாரு. ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலேயும் தேமுதிகவை வளர்த்து விடுவது நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, திட்டமிடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தேமுதிக எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அப்போவே பயங்கரமாக பரவுச்சு. அது பார்த்திங்கன்னா கடைசியில் அது உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியே என்ன வந்துச்சுன்னா, அந்த எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதிமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க. இவர் வந்து தேமுதிக தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து வெளில வந்ததுக்கப்புறம் இந்த தேமுதிக எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அதிமுகவில் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அடுத்த சில நாட்களில் பார்த்திங்கன்னா சில இந்த இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க சந்திரகுமார் உட்பட சில நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா திமுகவில் போயிட்டு ஐக்கியமானாங்க. அப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி 3வது ஒரு கட்சி வளருவதை வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்கள வந்து தங்களோட கூட்டணிக்குள்ளே இழுத்து அதை வந்து கரைச்சி விட்றதுக்கான வேலைகளை வந்து அதை செய்வாங்க. அதை குறிப்பாக செஞ்சது பார்த்திங்கன்னா அதிமுக தான். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி மதிமுகவும் அதே மாதிரி தான் தனித்து போட்டிட்டு ஒரு கணிசமான இடங்களில் ஒரு நல்ல வெற்றி இருக்கும்போது இவங்க ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா மதிமுகவை தங்களோட கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க, கூட்டணி அமைக்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. ஆனால் என்னாச்சு, அதுக்கப்புறம் மதிமுக அப்படியே கரையை தொடங்கிடுச்சு. அதே மாதிரி தான் தேமுதிகவை வந்து என்ன பண்ண கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க, கூட்டணி அமைக்கிறாங்க, தேர்தலை வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேமுதிக இப்போ இன்றைக்கி வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதே மாதிரி நடிகர் விஜய் கூட்டணி அமைத்தார் அப்படின்னா முதல்ல மக்களுக்கு அவர் மீதான நம்பிக்கை வந்து உடைஞ்சிரும். ஏன் அப்படின்னா அவரும் அதே இதை தான் சொல்கிறாரு. அதாவது வந்து திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், இந்த கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரே போயிட்டு ஒரு
அதிமுக கூடயோ இல்லை ஒரு திமுக கூடயோ ஒரு கூட்டணி அமைத்தார்னா அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாது. இன்னொன்று, அது வந்து அதிமுக கூட வந்து தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வந்து இணைஞ்சு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் அப்படின்னா அது வந்து அதாவது எழுவதற்கு முன்பே வீழ்ச்சியை சந்திக்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதாவது இது அதிமுகவிலே ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்த கட்சியில் அடுத்த இடத்தில் இருந்த மிகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டார். இன்னொரு பக்கம் தன்கிட்ட பதவியை ஒப்படைத்த சசிகலா, அப்புறம் வந்து டிடிவி தினகரன் போன்ற பெரும் ஆளுமைகளை வந்து பார்த்திங்கன்னா ஓரங்கட்டிட்டு இப்போ முழுவதும் கட்சி முழுவையும் தன்னோட கையில் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் வந்து விஜய் வந்து விட்டு வைப்பாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான். அது விஜய்க்கும் தெரியும். அதுக்கு வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கும் கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் கண்டிப்பாக இவங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு தாவேகா போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் அதிமுக வந்து விஜய் வந்து தங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆசை இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு கணிசமான ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய விஜய் வந்து தங்களோட கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து அடுத்த தேர்தலில் பெரிய வெற்றியை ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து அந்த ஆசைப்படுறதுல ஒரு இது இல்லை. ஆனால் விஜய் வந்து அப்படி ஒரு வேளை அதிமுக கூட்டணிக்கு உள்ளே போயிட்டாரு அப்படின்னா அந்த கட்சியோட வீழ்ச்சியின் தொடக்கம் அதுவாக தான் இருக்குது. அதாவது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ தான் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்குது. அவங்களோட வாக்கு வங்கி என்னங்கிறது கூட சரியாக தெரியலை. ஏன்னா வந்து முழுமையான ஒரு தேர்தலை வந்து அந்த கட்சி வந்து முழுமையாக சந்திக்கலை. இதுக்கு முன்னாடி வந்து உள்ளாட்சி தேர்தல், இது சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல, உள்ளாட்சி தேர்தல், இந்த மாதிரி தேர்தல்களில் சந்தித்தாங்க. ஒரு சில நபர்கள் வந்து கவுன்சிலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் முழுமையாக தமிழ்நாடு முழுவதுக்கும் இருக்கிற தொகுதிகளில் நின்று அவங்களோட வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதலாக தேர்தலை வந்து வர 2026 தான் அவங்க சந்திக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து தங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணிக்குள்ளே போனாங்கன்னா அவங்களோட பலமும் தெரியாது, பலவீனமும் தெரிஞ்சுக்கிற முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணிக்கு போயிட்டாலே அந்த மூன்றாவது ஒரு கட்சியை அழித்து, அதாவது முளையிலே கிள்ளி எறிஞ்சு அழித்து ஒழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அதிமுகவும் செய்யும், திமுகவும் செய்யும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக அதை பல மடங்கு வந்து செய்யக்கூடிய ஒரு கட்சி தான். அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி மதிமுகவில் தொடங்கி பாமகவிலேருந்து தேமுதிகவிலேருந்து எல்லா கட்சிகளுக்கோட வீழ்ச்சிக்கு முக்கியமான வழிகோலிட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. திமுகவும் அதை செய்யக்கூடிய நபர்கள் தான். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க. ஆனால் அதிமுக ஒரே அடி அப்படிங்கிற மாதிரி தான் செய்வாங்க. அது பல தேர்தல்களை பார்த்துருக்கோம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நடிகர் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போடுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்று. இன்னொரு பக்கம் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கோ இல்லை திமுக வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தங்கள் கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு கட்சியை வந்து அவங்க கூட்டணிக்கு உள்ளே இழுத்து போட்டு வந்து அவங்களுக்கு கணிசமாக தொகுதிகளை ஒதுக்கிட்டு செய்ய வேண்டிய இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிளான் வச்சுட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பாஜக இல்லாத ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை தங்களோட கூட்டணியில் இழுத்து போட்டு அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நடிகர் விஜய் அதாவது வந்து குறுகிய கால ஒரு சந்தோஷத்துக்கு, குறுகிய கால பதவி ஆசைக்கு இது இணங்கிட்டார் அப்படின்னா அதுதான் அவரோட கட்சியோட அழிவுக்கு காரணமாக இருக்கும். அழிவுனா முற்றிலும் அழிஞ்சிடாது. இன்றைக்கி தேமுதிக என்ன நிலமையில் இருக்குது, மதிமுக என்ன நிலமையில் இருக்குது,
பாமக அதாவது மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி வைத்திருந்த பாமக இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து நடிகர் விஜயோட கட்சியும் போயிடும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் சீமான் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு ஒவ்வொரு தேர்தல்லையும் வாக்கு வங்கி சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. வெறும் 1% தொடங்கின அவரோட வாக்கு வங்கி இன்னைக்கு வந்து 8% தாண்டி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்மையில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 24,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்குது நாம் தமிழர் கட்சி. அதுலேயே சில இதெல்லாம் இருக்குது. அது வந்து பாஜகவுக்கு சித்தாந்தத்தை இவர் பேசினார், அதனால அந்த பாஜக வாக்கு எல்லாம் இவருக்கு விழுந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பேசப்பட்டாலும் அது என்ன யார் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் வாக்கு வாங்கியிருக்காரு இல்லையா, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கார் இல்லையா. ஆனால் இவர் வந்து இன்னொரு கட்சியோட ஒரு கூட்டணி, அதாவது அவரும் சொல்கிறாரு திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறவர், அவரும் திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தாருன்னா என்ன ஆகும், அவர் மீதான நம்பிக்கை உடஞ்சி போயிடும். நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரும் வீழ்ச்சியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார். இதை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சனால தான் சீமான் என்ன சொல்கிறாரு, நான் தனித்து போட்டியிடுவேன், திராவிட கட்சிகள் இல்லாமல் யார் வேணாலும் நீங்கள் வந்து என் கூட கூட்டணிக்கு வாங்க, ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், நான் இன்னொரு தலைமையில் ஒரு கூட்டணிக்கு நான் போயிட்டு சேர மாட்டேன், என் கூட கூட்டணிக்கு வர்றவங்க வரலாம், ஆனால் வரல விருப்பம் இல்லைன்னா நான் தனிச்சே போட்டியிடுவேன், நான் பெரிய கட்சிகளோட கூட்டணிக்கு வந்து போக மாட்டேன், ஒரு குறுகிய கால லாபத்துக்காக நிரந்தர வெற்றியை வந்து நான் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கிறார். இதே தாரக மந்திரத்தை நடிகர் விஜயும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட கட்சி வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு குறுகிய கால லாபத்துக்காக குறுகிய கால ஒரு பதவி ஆசைக்காக வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்தது தான் தேமுதிகவின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு தவறை வந்து நடிகர் விஜய் செய்ய மாட்டார். அதனால் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வேளை கூட்டணி அமைந்தால், அதாவது 99% வாய்ப்பு இல்லை, அதை மிஞ்சி இருக்கிற 1% கூட்டணி அமைந்து விட்டால் அது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அழிவுக்கு தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதத்துலையும் சந்தேகமே இல்லை. நன்றி.